பார்க்க போகிறேன்னா, ஒரு வெப்சைட் ஒன்று லோக்கல் சர்வரில் டெவலப் பண்ணி அதை எப்படி லைவ் சர்வருக்கு அப்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து இது வந்து பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். இதில் என்ன இருக்குன்னா, 2 சாஃப்ட்வேர் இதில் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து XAMPP அப்படின்னு ஒரு சர்வர் சாஃப்ட்வேர் ஒன்றும், லோக்கல் சர்வர் சாஃப்ட்வேர் ஒன்றும், அப்புறம் விசுவல் ஸ்டுடியோ கோட்னு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரும் யூஸ் பண்ணுறேன்னா. அதில் சும்மா பேசிக்காக XAMPP சர்வர் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் கூகுளில் போய்ட்டு XAMPPன்னு டைப் பண்ணால் அதில் அவங்கள்ட்ட ஒஃபிஷியல் மெயில் முன்னே வரும். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கை தர்றேன். கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோ தான், சாரி, லோட் ஆகுது. இதில் வந்து மூணு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து விண்டோஸ், அப்புறம் லினக்ஸ், அப்புறம் வந்து மேக்ஓஎஸ். அதில் வந்து உங்களுக்கு எந்த ஓஎஸ்க்கு டவுன்லோட் பண்ணணுமோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு, அப்படின்னா இது விண்டோஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சது ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை ரன் பண்ணுறேன். ரன் ஆகுது. இதில் வந்து PHP, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட், அப்புறம் HTML எல்லாம் இதில் ரன் ஆகும். இல்லாமல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இதில் வந்து நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் செட்டப் நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் அதில் MySQL, அப்புறம் அப்பாச்சி, அப்புறம் PHP MyAdmin, அது 3 முக்கியமானது. அது 3 தான் யூஸ் ஆகும். ரொம்ப நேரத்துக்கு அது 3 தான் யூஸ் ஆகும். மற்ற தேவையான நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பண்ணி எந்த லொக்கேஷனில் அது இன்ஸ்டால் ஆகணும்னு கேட்குது. நான் வந்து சும்மா விண்டோஸில் சியில் எத்தனை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், அப்போ சியில் இன்ஸ்டால் பண்ணுறேன். அப்புறம் லாங்குவேஜ் கேட்குது, லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு, அதில் வந்து ஒரு லேர்ன் மோர் அபவுட் அப்படின்னு ஒரு இது ஒன்று இருக்கும். அதை வந்து டிக் பண்ணால் அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் அதை போய் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அன்டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகுது. இதில் வந்து நீங்கள் வேர்ட்ப்ரெஸ், அப்புறம் ஜிம்லா, அந்த மாதிரிக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குதுன்னு, அதெல்லாம் நீங்கள் இதில் லோக்கல் சர்வர்லேயே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் லைவ் சர்வருக்கு அப்லோட் பண்ணலாம். இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டாலை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போகல இன்ஸ்டால் ஆகும்போதே ஒரு அப்பாச்சி HTTP சர்வர் அது வந்து அலோட் பண்ண சொல்லி நம்மளை கேட்கும். அப்போ நீங்கள் அலோவ் accessன்னு கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷ் பண்ணிடுங்க. அந்த ஒரு மேலே ஒரு டூ யூ வாண்ட் ஸ்டார்ட் த கண்ட்ரோல் பேனல் நவ் அப்படின்னு அதை வந்து அன்டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்து ஸ்டார்ட் மெனு போயிட்டு, ஸ்டார்ட் மெனுவில் இருந்துச்சுன்னா XAMPP கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி டைப் பண்ணுங்கள் XAMPP கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து அப்பாச்சியையும் MySQL சர்வரையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது 2 தான் இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது. ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து MySQL சர்வர் அலோவ் access கேட்குது, நம்ம அலோவ் கொடுத்துருவோம். அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து கம்ப்யூட்டரில் லோக்கல் சிக்கு போயிட்டு அதில் போய் நம்ம சும்மா நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த டிஸ்க்குக்கு போயிட்டு அதில் போய்ட்டு XAMPPன்னு ஒரு ஃபோல்டர்னு புதுசாக நியூவாக க்ரியேட் ஆகிருக்கும். அதில் வந்து ht.s அப்படின்னு ஒரு இது ஒன்று இருக்கும், ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டர் தான் அது.
அந்த இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நான் ஒரு நியூ வெப் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் நானே. அப்போ வந்து அதில் வந்து ஒரு ஃபோல்டரில் மை வெப்னு ஒன்று டைப் பண்ணி சேவ் பண்ணுறேன் ஃபோல்டரை. சேவ் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி நோட்பேட் ஸ்டார்ட் மெனுவில் போய் நோட்பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா பேசிக்காக நம்ம HTML ஃபைல் ஒன்று சேவ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணுறேன். ஃபோல்டர் லோக்கல்ஸ் XAMPP, அப்புறம் நம்ம வெப் போயிட்டு மை வெப் போயிட்டு அதில் போயிட்டு சும்மா index.html அப்படின்னு ஒரு HTML ஃபைலில் சேவ் பண்ணுறேன். HTML சேவ் பண்ணுற மெத்தடில் HTML ஃபைல் ஒன்று சேவ் பண்ணுறேன். index.html ஒன்று கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் கொடுத்துட்டு இதில் பாருங்கள் சேவ் ஆகிடுச்சு. இப்போ அப்புறம் என்ன செய்கிறேன்னா, இதை வந்து நான் சும்மா நார்மலாக விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆகுது. ரொம்ப ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் போல், சாரி. ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே இது வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா பேசிக்காக நம்ம சும்மா தெரியாத HTML முன்னுக்குள்ளே கோடிங் இருக்கும் தானே, முன்னுக்குள்ளே பேசிக் கோட், அதை வந்து ஏற்கனவே நான் டைப் பண்ணி வச்சுருக்கதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இதுக்குள்ளே ஸ்டைல் ஷீட் வந்து ஏற்கனவே இருக்கும். அதை ஸ்டைல் ஷீட்டை காப்பி பண்ணி நான் போட்டு ஃபோல்டர் லொக்கேஷனில் போட்டுடுறேன். பார்த்துல இங்கே இது முன்னுக்கே நான் எடிட் பண்ணி வச்சுருந்த ஃபைல்ஸ் இதில் CSS ஸ்டைல் ஷீட் அதை காப்பி பண்ணி நம்மளோட நியூ சர்வர் டிரெக்ஷனில் போட்டுட்டு இப்போ என்ன செய்கிறேன்னா ஓப்பன் பண்ண அந்த ஃபைலையும் ஓப்பன் பண்ணுறேன். இது தான் ஸ்டைல் ஷீட் CSSல உள்ளது. இப்போ வந்து நான் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ப்ரௌசரில் வந்து லோக்கல் ஹோஸ்ட் / அப்படின்னு டைப் பண்ணேன்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி ப்ரௌசரில் வந்து லோக்கல் ஹோஸ்ட் / அப்படின்னு டைப் பண்ணேன்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் லோக்கல் சர்வர் ரன் ஆகும். அதில் வந்து என்னோடய வெப்சைட், அப்புறம் நான் என்னோடய வெப்சைட் இருக்க ஃபோல்டரை மை வெப் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். சும்மா இன்டெக்ஸ் வந்து இன்னும் சேவ் பண்ணலையே நம்ம HTML ஃபைலில். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இந்த லோக்கல் சர்வரில் நம்மளோட வெப்சைட் வந்து ரன் ஆகுது. சும்மா நார்மலாக ரன் ஆகுது. இன்னொன்று வந்து இது வந்து என்னோடய ஸ்டைல் ஷீட், இது இன்டெக்ஸ், அதை சேவ் பண்ணி தான் ரன் ஆகுது. இப்போ இதில் வந்து இன்டெக்ஸே சேவ் பண்ணியிருக்கதை ரீநேம் பண்ணி பார்த்தோம்னா இன்டெக்ஸ் ஃபைல் வந்து பேசிக்காக ப்ரௌசர் ஒன்லேயே ஓப்பன் ஆகும். PHP வந்து நார்மல் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகாது. நம்ம லைவ் ஹோஸ்ட்டில் போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். சாரி, லைவ் ஹோஸ்ட்னு சொல்லிட்டேன், லோக்கல் சர்வரில் போட்டு தான். இப்போ இதை வந்து HTMLனு ரீநேம் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த டிரெக்ஷனில் அந்த ஃபைலில் இருக்க 2 ஸ்டைல் ஷீட்டும் நம்மளோட வெப் HTML பேஜும் தான் காட்டுது. அதை இன்டெக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம்னா சர்வர் ரன் பண்ணும்போது ஆட்டோவாக அது டிடெக்ட் பண்ணிடும். இது தான் நம்மளோட பேஜ்னு சொல்லி டிடெக்ட் பண்ணி அது நம்மளோட பேஜை ரன் பண்ண வைக்கிது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி நம்ம லைவ் ஹோஸ்ட் அப்படின்னா நம்ம இன்டர்நெட்டுக்கு எப்படி அப்லோட் பண்ணுறது, இன்டர்நெட்டில் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.